நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுதான் அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பெட்டி கடைகளில் வந்து பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இன்னைக்கு அதே சுவையோட அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீனிவாசம் சமையலில் தீபாவளிக்காக தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் தேன்குழல் முறுக்கு, லட்டு, ரவா லட்டு, கலகலா, அப்புறம் ஸ்வீட்ஸில் வந்து காஜு கத்லி, ரசகுல்லா, கலாக்கந்த், இப்படி நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக அச்சு முறுக்கு வந்து ரெண்டு வகையில் நம்ம செய்வோம். ஒன்று முட்டை கலந்து அச்சு முறுக்கு செய்கிறது, இன்னொன்று வந்து முட்டை கலக்காமல் வெறுமன அரிசி மாவில் வந்து அச்சு முறுக்கு செய்கிறது. இன்றைக்கி நான் முட்டை கலக்காமல் தான் செய்ய போகிறேன். அச்சு முறுக்கு செய்கிறப்ப வந்து ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து நல்ல கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க அச்சு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா மாவுனுடைய பதம் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா முறுக்கு வந்து ஒரு மாதிரி படக்குன்னு இருக்கும், அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற அச்சு வந்து நல்லா கொஞ்சம் பழக்கப்படுத்தி இருக்கணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்துகிறப்ப வந்து மாவில் முக்கிட்டு நம்ம எண்ணெயில் வைக்கிறப்ப வந்து அச்சு நல்லா பிடிச்சிட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விடும் முறுக்கு. அந்த மாதிரி கலந்து விழலை அப்படின்னு சொன்னாங்க நம்ம அந்த அச்சை வந்து தீயில நல்லா வாட்டிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி மாவுக்குள்ளே முக்கிறதுக்கு முன்னாடி சூடான எண்ணெயில் தான் வந்து அந்த அச்சு நம்ம வச்சுருக்கணும். நம்ம அச்சு முறுக்கு எண்ணெயிலேருந்து பொரிச்சதுக்கு அப்புறமா வந்து அதனுடைய ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தலைகீழ நம்ம கவுத்தி வைக்கணும். அப்போ தான் எல்லா எண்ணெயும் வந்து கீழே வடிஞ்சிடும். இல்லாட்டி அப்படியே இந்த முறுக்குலேயே தங்கி முறுக்கு அப்படியே சீக்கிரமாகவே நமத்து போயிடும். இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து நம்ம அச்சு முறுக்கு செய்கிறப்ப கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து 250 கிராம். அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக போதுன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அச்சு முறுக்குக்கு தேவையான எல்லா மாவும் எடுத்துட்டோம். இப்போ அந்த மாவு நம்ம கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வந்து 1 கப்பு கலந்துக்கிடணும். இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நம்ம மாவை வந்து கரைக்கிறதுனால முறுக்கு வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து பத்தலை அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மாவை வந்து நம்ம கரைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த மாவெல்லாம் கரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிடணும். இன்றைக்கி நான் திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நம்ம கலக்கிறதுனால முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு முன்னாடி கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. வாங்க மாவு கரைச்சிடலாம். இப்போ அந்த மாவு கூடவேவும் வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்கால இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப பார்த்து கவனமாக சேர்த்துக்கிடணும். மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. அதனால் நல்லா கரைச்சிட்டு அப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்து நம்ம மாவு கரைச்சிருக்கணும். அதாவது ஒரு ஸ்பூனை விட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஸ்பூனில் மாவு ஒட்டியிருந்தான்னா சரியான பதம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வாங்க எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போ அச்சு முறுக்குக்கு நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுட்டோம். அது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். எண்ணெய் வந்து சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு அச்சு வந்து தயார் பண்ணிக்கிடணும்.
இப்போ இந்த அச்சு வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த அச்சு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஞாபகமான இந்த அச்சு வந்து நான் வச்சுட்ருக்கேன். எப்பயுமே வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவங்க பலகாரம் செய்கிறப்ப நான் கூட இருப்பேன், எங்கள் அம்மா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் கிச்சனில் அவங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லாமல் இருந்தாலும் இந்த அச்சு என் கூட இருக்கிறது, எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. ரொம்ப காலமாகவே இந்த அச்சு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. இப்போ இதில் தான் நான் இன்றைக்கி அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். வாங்க அச்சு முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவை பழையபடியும் ஒரு தடவை நல்லா விஸ்கால கலந்து விட்டுருங்க. ஏன்னா மாவு வந்து தண்ணியாக மேலே இருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம அச்சை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கிடணும். இப்போது இதை மெதுவாக வந்து இந்த மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. முக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அச்சுக்கு முக்கால் அளவு வந்து தான் முக்கணும். முழுக்க அப்படி முக்கிட்டிங்கன்னா அச்சு கலண்டு விழாது. அதனால் முக்கால் அளவுக்கு இந்த அளவுக்கு மாவை டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் வச்சுருங்க. எண்ணெயில் வச்சுட்டு ஒரு 1-2 செகண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அச்சை இப்படி கொஞ்சம் ஆட்டினீங்கன்னா அப்படியும் வந்து விழுந்துடும் முறுக்கு. இப்போ பாருங்கள், அழகாக கலண்டு விழுந்துருச்சு பாருங்கள். இதில் லேசாக வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துருங்க. அச்சு முறுக்கு வந்து முதல்ல எடுக்கிறப்ப வந்து ஒரு மாதிரி குலைவாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பாயிரும். இது இந்த மாதிரி தான் வந்து நம்ம வைக்கணும். இதை திருப்பி அப்படி வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அடுத்த ஈடு போட்டுடலாம். இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியும் எண்ணெயில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் கழித்து நம்ம அப்படியே ஷேக் பண்ணுறப்ப அந்த முறுக்கு அப்படியே கலண்டு விழுந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக கலண்டு விழுந்துருச்சு. திருப்பி அப்படியும் அச்சை எண்ணெயிலேயே வச்சுருங்க. முறுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அச்சு முறுக்கு. வாங்க இந்த அச்சு முறுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்களே சத்தம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. ஏலக்காய் மனம், தேங்காய் பால் மனத்தோடு வந்து அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது அச்சு முறுக்கு. கண்டிப்பாக இந்த அச்சு முறுக்கு வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.